இந்த சண்டே இந்த மாதிரி பீஃப் ஃபுல்லி கறி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வாரம் சண்டே இந்த டிஷ் உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்ய 1/2 கிலோ பீஃபை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 15 போல சின்ன வெங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு கூடவே 2 பிரியாணி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, கூடவே ஒரு சின்ன கிளாஸ்ல 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுல நீங்க உப்பு ஆட் பண்ணக்கூடாது. உப்பு ஆட் பண்ணீங்கன்னா கறி வேக ரொம்ப லேட் ஆயிடும். அதனால குக்கர் மூடிட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கறி ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணி உள்ள இருக்க பிரியாணி இலையை வெளிய எடுத்து போட்டுருங்க. இது கூடிய சிக்கன் 65 மசாலா, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், கொஞ்சமா கருவேப்பிலைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தவால தேவையான எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கறியை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் கறியை நல்லா ஈக்குவல் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்பன்ஸா பண்ணாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா பிரவுன் ஆகி குக் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை தூவி பரிமாறிக்கோங்க. பீஃப் ஃபுல்லி கறி செம்மையா ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.